ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஎல் மேட்ச், இப்போ எலிமினேட்டர் மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயரை ரிஸ்காக ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க, எந்தெந்த பிளேயரை வந்து எலிமினேட்டரில் வந்து லீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சிவிசி ஆப்ஷனோட கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எந்த பிளேயரை வந்து ரொட்டேஷன் பண்ணியும் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். இந்த சிட்னி தண்டர்ஸுக்கும் ஹரிகேன்ஸ்க்குமான மேட்ச்சு, எலிமினேட்டர் மேட்ச்சு. இந்த மேட்சோடைய என்னென்ன விஷயங்கள் ப்ராக்ரஷனுக்கு இருக்குது அப்படின்னு ஆயிருக்கவும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து நடந்த 7 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்ததில் 150க்கு எபோவ் 1 டைமும் 170க்கு எபோவ் 1 டைமும் தான் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரை இந்த பிச்சு வந்து நல்ல கிராஸாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இங்கே நல்ல சப்போர்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ், அதுலேயும் ஆஃப் ஸ்பின்னருக்கும் இங்கே சப்போர்ட் ஆகிருக்கு. இனிஷியலாக ஃபாஸ்ட் பவுலர் தான் இந்த இடத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பவர் பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மேக்ஸிமம் 1 விக்கெட் இல்லைன்னா விக்கெட் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை மேக்சிமம் 2 விக்கெட் அந்த இடத்துல விழ அதிகமான வாய்ப்பு. அப்படி இல்லைனா தான் 1 விக்கெட்டாவது அந்த இடத்துல விழுந்துரும். அதே மாதிரி இந்த மெயின் மேட்ச்சு, நாக் அவுட்டு, ஃபைனல், இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்சில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 2 டீம்லையும் இருக்கிற பெஸ்ட் பிளேயர் ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டீமில் இருக்கிற பிளேயராவது கண்டிப்பாக நல்ல இதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வர பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்க. அதே மாதிரி ஒரு டீமோடைய லோ பிக்கு இல்லைன்னா அந்த டீமில் இது வரைக்கும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கிற பிளேயர் நல்ல பெருசாக பண்ணுவாங்க. இல்லை இது வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒரு மீடியம் பிளேயர் நல்ல பெருசாக பண்ணிடுவாங்க. இது போத் டீம்லையும் நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்கும். கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சு அது மூலயமா இந்த பிளேயரை கேட்டகரி வைஸாகவும் அவங்களுடைய வீக்னஸ் மூலயமாவும் எந்தெந்த மாதிரி பிளேயரை ரிஸ்காக எடுக்கலாம், எந்தெந்த பிளேயரை கிராண்ட் லீக்குக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா விளாடுற பிளேயராக இருக்காங்க. ஆனால் இதில் மேக்ஸிமம் இந்த 4ல் கண்டிப்பாக 3 வருவாங்க, இல்லைனா 2 வருவாங்க. ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எந்த டீம் மேக்ஸிமம் தோக்குதோ அந்த டீமுடைய 75% எபோவ் இருக்கிற ஒரு ஆல்ரவுண்டர் ஃப்ளாப் ஆகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிட்னி தண்டர்ஸ் தோக்குது அப்படின்னா மேபி அட்டப்பட்டு வந்து ஃப்ளாப் ஆகலாம். ஏன்னா அவங்க டீமில் அவங்க தான் ஹை பர்சன்டேஜ் ஆல்ரவுண்டரில் இருக்காங்க. ஸோ ஃப்ளாப் ஆவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 35-40 கம்மியான பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். சிவிசி வந்து அவங்க பக்கம் கண்டிப்பாக போவாது. லிஸ்லி பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரை ஒரு 90 ஒரு 50 இந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு விக்கெட் கீப்பர் பிளேயரில் இருந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் லிஸ்லியை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் இன்னிங்ஸில் விக்கெட் ஃபால் நிறைய ஆகுது. ஸோ லிஸ்லிக்கு பதிலாக வில்சனை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அட்டப்பட்டுவை பொறுத்தவரை இந்த மேட்ச் பொறுத்தவரை பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வென்யூவை பொறுத்தவரை அவங்க பவுலிங் பண்ணி தான் வர முடியும், இல்லையா பேட்டிங் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ என்கேரி பொறுத்தவரை ஒரு சின்னதாவது ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த அட்டப்பட்டுவா பேட்ஸாங்கிறதுல யாராவது ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆக வாய்ப்பாயிரும். ஸோ ஒருத்தங்களை நீங்கள் இந்த கேட்டகரியில இருந்து லீவ் பண்ணி போங்க. கிராண்ட் லீக்கு எடுக்கும் போது அட்டப்பட்டுவ வேணா ட்ரை பண்ணிக்கிங்க. ஸ்மால் லீக்கு எடுக்கும் போது அட்டப்பட்டுவ வேணா ட்ரை பண்ணுங்க. கிராண்ட் லீக்கு போகும்போது இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை
நீங்கள் கட்டாயமாக லீவ் பண்ணுற மாதிரியான கேட்டகரிக்கு வரும். அட்டப்பட்டுவோடைய வென்யூ பெர்ஃபார்மன்ஸு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் லிஸ்ட்லேயே எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்கேரியவே ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதே மாதிரி அட்டப்பட்டு வந்து பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பாயிண்ட் எடுக்கலாம், ட்ரீம் டீம் வருவாங்க. இதே இது பேட்டிங் போட்டு பவுலிங் போகிறாங்க அப்படின்னா இந்த வென்யூவில் அவங்க வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல இருந்து 2 to 3 பேர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேட்டகரியில இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே டீமோடைய முக்கியமான இதில் கிரகம் வந்து தொடர்ச்சியாக ஃபெயில் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த பிளேயர் ஃபெயிலியர் ஆகுறாங்களோ அந்த பிளேயர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பாயிரும். எந்த பிளேயர் நல்ல ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கம்மியான பாயிண்டோ இல்லை ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பாகும். ஸோ கிரகம் பொறுத்தவரை அவங்க வந்து இந்த மேட்ச் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. நல்ல பாயிண்ட் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சிவிசி ஆப்ஷனோடைய ஃபர்ஸ்ட் பிக்கு கிரகம் வர நிறைய வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கு. லிட்ச்ஃபீல்டு பொறுத்தவரை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லிட்ச்ஃபீல்டா இல்லைன்னா லிட்ச்ஃபீல்டை எடுக்கணும். அப்படி லிட்ச்ஃபீல்டு இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுறாங்க அப்படின்னா வேற ஒரு பிளேயர் வருவாங்க. அவங்கள அந்த கேட்டகரி வரப்போ சொல்றேன். ஸோ இந்த இடத்துல இருந்து மேக்சிமம் 1 இல்லைனா 2 இப்போ லிட்ச்ஃபீல்டு வந்தாங்கன்னா எந்த பிளேயர் ஃபெயிலியர் ஆவாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். இப்போ லிட்ச்ஃபீல்டு உள்ளே வராங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜிஓல் வந்து ஃபெயிலியர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ ஜிஓலா லிட்ச்ஃபீல்டாங்கிறதுல இருந்து நீங்கள் ஒருத்தங்களை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். லிட்ச்ஃபீல்டோடைய வென்யூ ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப டவுனாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஸ்லோ டவுன் ஆனாலும் பண்ணுவாங்க. இவங்க டாப் ஆர்டரில் வருவாங்க. அதே மாதிரி விலானி பொறுத்தவரை சின்னதாவது ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் இந்த மேட்ச்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டார்லிங்டன் வந்து ஒரு ட்ரீம் டீம் பவுலர் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. டார்லிங்டன் இஸ்மைல இருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. இவங்க சிட்னி தண்டர்ஸ் பக்கம் தான் டீம் போகுதுன்னா 2 பேருமே வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இஸ்மைல் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துருவாங்க. டார்லிங்டன் வந்துருவாங்க. அப்படி டார்லிங்டன் ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா எந்த பிளேயர் உள்ள வருவாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த கேட்டகரி வரப்போ நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஸ்டெனோவும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ஸ்டெனோ வரலன்னா எந்த பிளேயர் வருவாங்கன்னு அடுத்த கேட்டகரி வரப்போவும் சொல்லிடுறேன். ஸோ பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுற மாதிரி இந்த மேட்ச்சில் இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை இப்போ வர ட்ரீம் டீம் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா விலானி, இஸ்மைல். இந்த டார்லிங்டன், ஸ்டெனோவை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். டார்லிங்டனுக்கு பதிலாக யாரை எடுக்கணும், ஸ்டெனோவுக்கு பதிலாக யாரை எடுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த கேட்டகரி வரப்போ சொல்லுறேன். இப்போ ஒன்று டார்லிங்டன் வர மாதிரி இருக்கும். இப்படி டார்லிங்டன் வரலன்னா இந்த ஸ்மித் வந்து ட்ரீம் டீமோட நல்ல பாயிண்ட் வருவாங்க. இந்த 2 பேருக்கு இடையான ரொட்டேஷன் பிக் வந்து இவங்க வர மாதிரியான வாய்ப்பு ஆயிரும். ஸ்மித் வந்து ஒரு ரிஸ்க் சிவிசி போத் இன்னிங்ஸுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. பாயிண்ட்ஸ் நல்லா எடுக்க வாய்ப்பாயிரும். இந்த கேட்டகரி பொறுத்தவரை டோட்டலாகவே 2 பேர் இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ட்ரீம் டீம் ஆப்ஷன் வந்து கே பிரைஸ். 2வது தான் நீங்கள் ஸ்மித்தாங்கிற ஆப்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். எஸ்பேட்ஸ் பொறுத்தவரை நீங்கள் அவங்க பேட்டிங் ஆர்டர் பாருங்க. டாப்ல இல்லைன்னா ஹரிகேன்ஸ் கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகும் அப்படிங்கிற மேட்ச் எடுத்தீங்கன்னா இந்த எஸ்பேட்ஸை ட்ரை பண்ணுங்க. ஸோ இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து 2 பேர் தான் ட்ரீம் டீம் வருவாங்க. அதில் பிரைஸ் வந்து மஸ்ட் பிக்ல வருவாங்க. ஸ்மித்தாங்கிறதுல நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஸ்மித் எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன். இப்போ சிட்னி தண்டர்ஸ் வந்து கண்டிப்பாக டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது வேகமாக விக்கெட் ஃபால் விழுதுன்னா இந்த பிஸ்டல் தான் ட்ரீம் டீம் வந்து சிவிசி அளவுக்கு வருவாங்க. ஆனால் அவங்க நல்ல
ப்ளே பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த டி பிஸ்டல் வந்து வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க டெத் ஓவர் போட மாட்டாங்க. டெத் ஓவர் வந்து இவங்களுக்கு பதிலாக டார்லிங்டனோ இஸ்மாயில் தான் போடுவாங்க. அதே சிட்னி தண்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒன் சைடாக வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த பிஸ்டலுக்கு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா இவங்களுக்கான சிவிசி ஆப்ஷன் செகண்ட் இல்லைன்னா தேர்டு இடத்துல வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சிவிசி இதில் ரிஸ்க் இதில் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 3 பேரில் இருந்து அதே மாதிரி டி பிஸ்டல் ஆர்மேரில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க. வர்றவங்க விசி அளவுக்கு வர்றதுக்கும் இந்த பிச்சானது செட் ஆகும். ஸோ ரொட்டேஷன் பிக் பண்ணி நீங்கள் ஆர்மேர் பிஸ்கலுக்கு கண்டிப்பாக சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஒரே 2 பேருக்கும் ஒன்றா பண்ணாதீங்க, வரமாட்டாங்க. அதே மாதிரி சிட்னி தண்டர்ஸ் வந்து லாஸ் ஆகிற மாதிரியும் டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வில்சனை வந்து நீங்கள் விக்கெட் கீப்பர் செக்ஷனில் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 to 3 பிளேயர் இல்லைனா 2 பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் யாருக்கு அந்த வாய்ப்பு இந்த லோ பிக்லன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா வர சின்ன வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த பிஸ்டல் தான் வருவாங்க. இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். அதே மாதிரி தான் ஆர்மேர் இல்லைன்னா பிஸ்டல் இதில் இருந்தும் ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். இது போக வில்சன் வந்து சிட்னி வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் உள்ள வருவாங்க. ஸோ 2 to 3 பேர் ரிஸ்காக எடுத்தால் 3 பேர் எடுக்கலாம். சேஃபாக எடுக்கிறதா இருந்தால் 2 பேர் இந்த இடத்துல இருந்து உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. ஸோ இதில் சிவிசி ஆப்ஷன் யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா லிஸ்லி பொறுத்தவரை அவங்க ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அடித்தா பெருசாக அடிப்பாங்க, இல்லை ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொடுங்க, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் இந்த பிச்சை பொறுத்தவரை கொஞ்சம் ரிஸ்க் தான். அதே மாதிரி என் கேரி பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கும். அட்டப்பட்டு ட்ரீம் டீம் மேபி வரலாம், ஆனால் சிவிசி அளவுக்கு வருவாங்களாங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ டீமில் பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் ரிஸ்காக கொடுக்கறதா இருந்தால் இந்த மேட்ச் பொறுத்தவரை எல் ஸ்மித்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு விசி அளவுக்கு. ஏ ஸ்மித் லாஸ்ட் மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் ஏ ஸ்மித் இல்லைன்னா டார்லிங்டனில் ஒருத்தங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். சேம் தான் டார்லிங்டன் ஏ ஸ்மித்தில் கண்டிப்பாக ஒருத்தங்க ஒவ்வொரு அந்தந்த டீமில் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பாயிரும். அதே மாதிரி விலானி பேட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க கூட ஒரு அதிகமாக சிவிசி கம்மியாக தான் ட்ரை பண்ணுவாங்க இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு சி இல்லைனா விசி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெனோ ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைனா சிவிசிலாம் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ஜிவோலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர். எப்படி அவங்க டீமில் வந்து அந்த விக்கெட் கீப்பர் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஜிவோலும். ஸோ இவங்களும் பெருசாக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கொடுக்கலாம். இது மாதிரி இந்த ஆர்மேர் எல் ஸ்மித்து ஏ ஸ்மித்தில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு எல் ஸ்மித்துக்கு வந்து ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இந்த கிரகம்னா ஃபஸ்ட்டு சிவிசிக்கான ஆப்ஷன். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து அவங்களுடைய பவுலிங் கண்டிஷன் நல்லா இருக்கிற பட்சத்தில் 1 to 3 3 பாயிண்ட்ஸில் டாப் பாயிண்ட்ஸில் இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசி அளவுக்கும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கேட்டகரியில் சிவிசி ஆப்ஷன் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டி பிஸ்டலுக்கும் ஆர்மேருக்கும் தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் இருந்து விசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இவங்க 2 பேரில் ஒருத்தங்களுக்கு இருக்கும், இல்லை நல்ல பாயிண்டாவது உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ 50% கீழே மேக்ஸிமம் பவுலிங்க்கு தான் இங்கே நிறைய போயிருக்கு. விக்கெட் ஃபால் 2 பக்கமும் இருக்கிறதுனால கண்டிப்பாக 4 to 5 பேர் 50க்கு பிலோ வருவாங்க, இல்லை 4 பேராவது கண்டிப்பாக வருவாங்க. இல்லை பேட்டிங்க்கு ஒன் சைடு ஃபுல்லாகவும் போகுது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேயராவது லோ பிக் வருவாங்க.
தோக்குற டீம் இப்போ நீங்கள் எந்த டீம் லாஸ் ஆகும், சிட்னி தண்டர் லாஸ் ஆகும்ட்டு எடுக்கிறீங்கன்னா அந்த டீமில் இருக்கிற 50க்கு பிலோ பிளேயரில் இப்போ 3 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த டீம்ல இருந்து 2 பேரும், இந்த டீம்ல இருந்து ஒருத்தரும், அந்த மாதிரி காம்பினேஷன் எடுங்க. மேக்ஸிமம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். மேலும் சில அப்டேட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.